உயிரே உன் காதல் தனி மரமாயிருக்க உன் வேதனை. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நட்ஸ் பவுட்ரு எப்படி ரெடி பண்ணுறங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. பாலில் கலந்து கொடுக்கலாம், இல்லை நம்ம ஒரு டெசர்ட்டாகவே பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 50 கிராம் பொரிகடலை எடுத்துக்கிடணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்கள் எடுத்துக்க. நான் 50 கிராம் எடுத்துருக்கேன். அதை போட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் 50 கிராம் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். அதையும் அதே மாதிரி நல்ல ஒரு அரோமா வர்றது வரைக்குமே நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதையும் வேறு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 50 கிராம் பிஸ்தா, அப்புறம் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கிட வேண்டியதான். இது எல்லாமே வறுத்துட்டு மொத்தமாக போட்டு ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணி நம்ம அதை ஆற வைக்கணும். அப்புறம் ஒரு 50 கிராம் பிஸ்தா எடுத்ததுக்கப்புறம் 50 கிராம் பாதாம் பருப்பு, இது கூடவே 50 கிராம் முந்திரி பழத்தையும் இதே மாதிரி போட்டு வறுக்கணும். வறுத்துட்டு அவ்வளோத்தையும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சு எல்லாத்தையும் ஆனால் கொலாப்ஸ் பண்ணி வைக்கணும். இது கூட வால்நட்டையும் சேர்த்துக்கோங்க. வால்நட்டு ஆப்ஷன் தான், கிடச்சின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேணாம். அதுவும் ஒரு 50 கிராம் தான். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணணும். ஆற வைக்காமல் கிரைண்ட் பண்ணால் அது ஒரு மாதிரி திட்டாக பிசு பிசுன்னு இருந்த மாதிரி இருக்கும் அந்த ஹீட்னால். ஆற வச்சுட்டு நல்ல பவுட்ராக கிரைண்ட் பண்ணணும். இந்த பவுட்ரை நம்ம ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணலாம். ஒன்று கண்ணாடி டம்ளர், கண்ணாடி பாத்திரத்தையும் பண்ணிக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் டப்பாலையும் பண்ணலாம். ஆனால் மேலே மூடி நல்லா டைட்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது 1 மந்த் வரைக்குமே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நான் ஒரு சில்வர் டப்பாவில் வச்சு